ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு அழகான ஹை ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங்கில் ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையனை சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறானுமோ, என்ன சென், உன் வீட்டுக்கு இப்போ ஒரு பொண்ணு வர போகிறாலாமே, அந்த பொண்ணு உன் அப்பாவோட இல்லீகல் சைல்டுன்னு கேள்விப்பட்டோம், என்ன உண்மையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, பேசாமல் உன் வாயை முடிவிட்டு போங்கடான்னு சொல்லி ஹீரோவும் கிளம்பி போயிடுறாரு. ஆமாங்க, இவர் தான் இந்த கதையோட ஹீரோ. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவ தான் இந்த கதையோட ஹீரோயின் ஜியாங். அப்ப அவ பக்கத்துல நிக்கிற அங்கிள், இங்க பாருமா, நான் எப்பவுமே வேலையில பிஸியா இருப்பேன், ஆனா நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, இது உன்னோட வீடு மாதிரி, நீ ரொம்ப கம்ஃபர்டபுளா இரு. இப்ப என்னோட பையன் வந்துருவான், அவன்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்லும் போது ஹீரோயினும் யார் அந்த பையன் பார்க்கும்போது அப்ப அங்க சென்னு தான் வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினுக்கும் மனசுக்குள்ள பட்டர்ஃபிளையா பறக்க ஆரம்பிக்குது. பார்த்த உடனே சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருடா, இவ தான் ஜியா, இனிமே இவன் நம்ம வீட்டுல தான் தங்க போறான்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும் வந்து ஹீரோ கிட்ட ஹாய் சொல்றாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே கண்டுக்காம உள்ள போயிடுறான். அதை பார்த்து அவங்க அப்பாவும், என்னடா பிஹேவியர் இது, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, இப்படிதான் நடந்துப்பியான்னு கத்திட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினை பத்தி, நீ ஒன்னும் தப்பா நினைக்காதமா, அவன் கொஞ்சம் மண்டக்குளார் பிடிச்சவன், அப்படித்தான் நடந்துப்பான், நீ வந்து அவனை பத்தி கண்டுக்காம நீ போய் உள்ள போய் சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க ஹீரோயின் வந்து சாப்பாடுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அவர் அப்பா சொல்லியிருப்பாரு, நீ அவனெல்லாம் சாப்பிட கூப்பிடாத, அவன் கண்டுக்கவே மாட்டான், நீ மட்டும் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது, உன்னோட பேர் என்னன்னு சொல்லி பின்னாலேருந்து ஒரு குரல். ஹீரோயினும் பயந்து போய் திரும்பி பார்க்க, என்னை பார்த்தா என்ன பேய் மாதிரியா இருக்குன்னு கேட்கும்போது, ஆனால் ஹீரோயின் என்னமோ அவனோட அழகுல மயங்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன, நான் கேட்டது உனக்கு காதில் இல்லையா, உன்னோட பேர் என்ன, உன்னோட வயசு என்ன அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும் பயந்துக்கிட்டே, என்னோட பேர் ஜியாங், எனக்கு 17 வயசு ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ ஒரு காதில் ஹெட்செட் மாட்டிருப்பார் போல. அதில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் லைனில் இருக்கானுவோ. அவனும் சொல்கிறானுவோ, என்னடா உன்னோட வயசுலேயே உனக்கு ஒரு தங்கச்சியா, அவள் எப்படி இருக்கா, அழகா இருக்கலாம், நொய் நொயின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் கடுப்பாகி அந்த ஹெட்ஃபோனை தூக்கி போட்டுட்டு, இங்கே பாரு, என் கூட நீங்கள் இருக்கணும்னா சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதில் முதல் ரூல்ஸ் என்னன்னா, நீ என்ன தெரிஞ்ச மாதிரியே காமிச்சு கூடாது, ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலு. அப்புறம் 2வது ரூல், நீ என்னை டச் பண்ணவே கூடாது, எப்பவும் என்னை விட்டு 10 அடி தள்ளி தான் நிற்கணும். என்ன சரிதானே அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா இப்போலேருந்து உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்க்கவும் மாட்டேன், உங்களை டச் பண்ணவும் மாட்டேன், கண்டிப்பா நான் உறுதி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோவும் அந்த பயம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்ப ஹீரோயினும் அப்பாடா போயிட்டாடான்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்க. அப்பதான் அவங்க ஒன்று பாக்குறாங்க, அங்க நாய் நிக்குது. இவங்களுக்கு நாயினா ரொம்ப பயம் போல. அவங்க சேர் மேல ஏறிக்கிட்டு செங் செங்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹீரோ வந்து, இப்ப எதுக்கு நோய் நோய்னு கத்துறன்னு கேட்கும்போது, இங்க பாருங்க, எனக்கு நாயினா ரொம்ப பயம், ப்ளீஸ் அதை உங்க ரூமுக்குள்ளே வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது ஹீரோவும் அவர் நாயை கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. மறுநாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அங்க வந்து, இந்த நம்பர் பஸ்ல தான் ஏறணும், அப்புறம் நம்ம சொன்ன ரூல்ஸ் ஞாபகம் இருக்குல்லங்கும் போது, அதுக்கு ஹீரோயினும் கண்டிப்பா ஞாபகம் இருக்கு, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறாரு. அப்ப ஹீரோயின் அவங்க மனசுல நினைக்கிறாங்க, இவரும் கொஞ்சம் நல்லவரா தான் இருக்காரு, அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, என்னடா உன் தங்கச்சி பாத்தியா, அவ எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆனா ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம இருக்கும்போது, பாருச்சுங்க, உன் தங்கச்சி உன்கிட்ட ஏதாவது புள்ளி பண்ணா என்கிட்ட சொல்லு, நம்ம ஒரு கேங்ஸ்டரா மாதிரி அவளை புள்ளி பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே கற்பனை உலகத்துக்குள்ள அவன் ஃப்ரெண்டு போயிடறான். அதை பார்த்து ஹீரோவும் தலையில ஒரு தட்டு தட்டி, இதுக்கு தான் அதிகமா டிராமாஸ் பார்க்காதுன்னு சொன்னேன், கேட்டியான்னு சொல்லி ஹீரோ திட்டிட்டு இருக்காரு. அப்ப கிளாஸ்க்குள்ள ஹீரோயின் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. அதை பார்த்த செங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், இங்க பாருடா, என்ன ஒரு அழகான பொண்ணு, யார் இவன் அப்படி கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினை கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு பேர் வந்து மியா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ புதுசா நம்ம கிளாஸ்க்கு வந்திருக்கா, யாரும் இவளை புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு இன்னொரு பையனும், ஏன் என்ன பார்த்து இதை சொல்ற, நான்லாம் ஒன்றும் புள்ளி பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோவும் அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறான். அப்ப ஹீரோயினும் கிளாஸ்க்குள்ள வந்து உட்காரலான்னு பார்க்கும்போது, அப்ப அவன் ஃப்ரெண்டு சாங் வந்து, இங்க வா, இங்க வந்து உட்காருன்னு சொல்லி பேக் எல்லாம் புடுங்கிட்டு போயிடுறான். ஹீரோயினும் அவன் எங்கடா போறான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அவன் கடைசியில ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார வச்சிடறான். ஹீரோயினும் தாங்கிக்கிட்டே அவன் பக்கத்துல வந்து உட்கார, ஹாய், என் பேரு சாங்கு, இந்த உன் பக்கத்துல உட்காந்துருக்கானே அவனோட பேர் செங்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, இவரோட பேர் செங்கா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்களும் ஆக்டிங் போட்டுட்டு இருக்க. போதுமா, உன்னோட ஆக்டிங் பார்க்கும்போது எனக்கே புள்ள இருக்குது, அவன் உன்னோட அண்ணன் எனக்கு தெரியும் சொல்லும்போது, உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்க. அதுவா, நீ தான் பேர் சொன்னீங்க, அதுலயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது, சரி இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, சீக்கிரட்டாவே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. சரிமா, நான் யார்கிட்ட சொல்ல போறேன், செங்கோட தங்கச்சி நீ என்னோட தங்கச்சி மாதிரின்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோ தூங்காம அதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அவன் காலிலே ஒரு அடியை போட, என்னடா என்ன பிரச்சனை உனக்கு, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறாரு. மியா வந்து ஹீரோயினை பிடிச்சி, வா ஃபுட்பால் பார்க்க போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும், எனக்குலாம் வர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது, என்ன இப்படி சொல்லிட்ட, உன் அண்ணன் செங்க அங்க விளாடுறான், நீ வரமாட்டியான்னு கேட்கும்போது, உனக்கு இப்படி தெரியும்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. சாங்கு தான் சொன்னான்னு சொல்லும்போது, நான் அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேங்கும் போது, அவனே ஒரு ஓட்ட வாயி, அவன் எல்லார்கிட்டையும் கண்டிப்பா சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு இருக்க.
போச்சு செங்கு என்ன சொல்ல போறான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி வா நம்ம போய் ஃபுட்பால் பார்க்க போலான்னு போறாங்க. சாரிங்க ஃபுட்பால்னு தப்பா சொல்லிட்டேன், அவங்க விளையாடுறது வாலிபால். செங்கும் சூப்பரா விளாண்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்குலாம் ஆனா பீதி ஆகுது, இவன் வேற என்ன 10 அடி தள்ளி இருக்க சொன்னா இப்ப என்ன செய்ய போறானோ தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப மியா வேற இந்தா கொண்டு போய் உன் அண்ணனுக்கு தண்ணி கொடுன்னு சொல்லும்போது நானும் கொடுக்க மாட்டேன் சும்மாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா மியா பிடிச்சி ஹீரோ கிட்ட தள்ளி விட்டுறா. ஹீரோவும் திரும்பி முறைச்சு பார்த்துட்டு இருக்க. ஐயோ முறைக்கிறான்னு சொல்லி ஹீரோயின் திரும்பி போகும்போது அப்போ ஒரு பால் அவளை அடிக்கிற மாதிரி வந்துருது. அப்ப ஹீரோ தான் அவர் மேல அடியை வாங்கி காப்பாத்துறாரு. என்ன நீ ஓகேவா இப்ப எதுக்கு இங்க வந்துன்னு கேட்கும்போது ஹீரோயினு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அப்ப அங்க மியா வந்து ஓகேவாடி சாரி நான் தான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க ஃப்ரெண்டுக்காரன் வந்து யாருக்கா நீ தண்ணி கொடுக்க வந்த எனக்கான்னு கேட்கும்போது உனக்குலாம் யாராவது தண்ணி கொடுப்பாங்களா, அவன் அண்ணனுக்காக கொடுக்க வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல சாங் உங்களுக்கு தான் தண்ணி கொண்டு வந்தேன்னு அவர் கையில தண்ணியை கொடுத்துட்டு ஹீரோயின் கோவமா கிளம்பி போயிடுறாங்க. மியாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. பின்னாடியே மியா போய் சாரி என்னை மன்னிச்சிடு, உன்னோட பர்சனல்குள்ள நான் வந்திருக்க கூடாது, என்னோட தப்பு தான் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே உனக்கு மேடேனா ரொம்ப பிடிக்கும் தானே கேட்கும்போது ஆமா உனக்கும் பிடிக்குமான்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க 2 பேர் கழுத்துலயும் ஒரே மாதிரி செயின் போட்டிருக்காங்க. அது மேடேங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போல. அதை 2 பேரும் சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமான்னு கேட்கும்போது மியாவும் ஓகே சொல்லி பிங்கி ப்ராமிஸ்ல போட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ என்கிட்ட சாரி கேட்கலாமான்னு கேட்கும்போது மியாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. சரி விடு விடு, இனிமே செங்கு ஏதாவது புள்ளி பண்ணானா என்கிட்ட சொல்லு, நான் அவனை துவச்சி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப பின்னால செங்கு நான் என்ன தப்பா நேரத்துல வந்துட்டேன்னு கேட்கும்போது இவங்க 2 பேரும் அப்படியே பேந்து முழிக்கிறாங்க. சரி என்னமோ பேசிட்டு போங்க, உன்னை டீச்சர் கூப்பிட்டாங்க ஜியாங்னு சொல்லும்போது ஹீரோயினும் பின்னாடியே போறாங்க. ஹீரோ வந்து டீச்சர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு. என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்க, கிளாஸ் டைம்ல போய் தூங்கலாமா, கொஞ்சமாவது பொறுப்பாரிடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் அங்க கரெக்டா வராங்க. அதை பார்த்து டீச்சரோ உன்னோட டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு சைன் போட்டு வாங்கிட்டு போன்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஃபார்ம்ல சைன் போட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோ நைஸா பாக்குறாரு. அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ்ல அவங்க அப்பாவோட கான்டாக்ட்ஸ் தான் இருக்கு. அதை பார்த்து ஹீரோவுக்கு கன்ஃபார்மே பண்ணிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் வந்து நம்ம அப்பாவோட பொண்ணு தான், அப்ப இவ நம்ம தங்கச்சி தான் போலன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினும் அந்த புக்ஸ் எல்லாம் தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல கீழே போற மாதிரி போறாங்க. அப்ப ஹீரோ தான் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. அந்த புக்ஸ் எல்லாம் ஹீரோவை தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் டிங்னு சொல்லும்போது நான் ஒன்னும் உனக்காக செய்யல, அங்க டீச்சர் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லும்போது பரவாயில்ல இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஹீரோயின் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க. அப்ப பின்னாடி நாய் வந்து நின்னோம். அவங்களும் பயந்து போய் ஓடலான்னு பார்க்கும்போது செங்கு மேலே போய் இடிச்சிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் செங்கு அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவன் வேற சட்டெல்லாம் ஒழுங்கா போடாம நிக்கிறானா, என்ன பார்த்தது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் காமிக்குவான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ளீஸ் இந்த நாயை உங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க, ஏன் இது வெளியிலே வந்துட்டு இருக்குங்கும்போது என்ன எனக்கே நீ ஆர்டர் போடுறியா என் வீட்டில் இருந்துட்டுன்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லைங்க எனக்கு நான் என்ன பயம் ப்ளீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ என்கிட்ட கெஞ்சி கேளு, என்னை அண்ணன்னு கூப்பிடு, அப்போ தான் நான் வந்து நாயை அழைச்சிட்டு போவேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் வேற வழி இல்லாமல் ஓகே செங்கண்ண ப்ளீஸ் அந்த நாயை அழைச்சிட்டு போறீங்களாங்கும்போது ஹீரோவும் அந்த நாயை ரூமுக்கு அழைச்சிட்டு போறாரு. மறுநாள் ஸ்கூலில் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் செங்கு வந்து எக்ஸாம் எழுதாம தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினும் இவன் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான், அப்புறம் எப்படி பாஸ் ஆவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே எக்ஸாமும் நடந்து முடியுது. கொஞ்ச நாள் வந்து எக்ஸாமோட ரிசல்ட்லாம் வர அங்கே வந்து செங்கோட ரிசல்ட் தான் ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஏன்னா வந்து செங்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அவங்களால நம்பவே முடியல. அப்போ செங்கு பின்னாடிலேருந்து வந்து 2வது பிளேஸ் வந்ததுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா நேற்று ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க உனக்கு வந்து படிப்பே ஒழுங்கா வரல, நான் உனக்கு சொல்லித்தரேன் வேற திமிரா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்து மியா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. நான் வேற இப்படிலாம் பேசிட்டேன்னு சொல்லும்போது நீ அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அவன் தான் இந்த ஸ்கூலோட டாப்பரேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பிறகு ஹீரோவும் ஹீரோயினும் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஹீரோவும் இப்போ உனக்கு என்னத்தான் பிரச்சனை, எதுக்கு என்ன இப்படி தொந்தரவு பண்ணுறங்கும் போது இல்லை என்னை MP3 வந்து வீணா போயிடுச்சு, அதை போய் ரிப்பேர் பண்ண போகணும், ப்ளீஸ் என்னை அழைச்சிட்டு போறியான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாது, வேணா என்கிட்ட கெஞ்சி கேளு பாப்போங்கும்போது ப்ளீஸ் செங்கண்ணே என்னை தயவு செஞ்சு அழைச்சிட்டு போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆனால் ஹீரோ ஒரு முறை முடிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. பிறகு ஹீரோயின் வந்து அந்த MP3 கடையில் போய் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. ஆனால் ஹீரோ வந்து பின்னாடி அவளுக்கு தெரியாம பாதுகாப்பாக நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினும் அந்த MP3 சரி பண்ணிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க. அப்ப அங்க 3 பொறுக்கி பசங்க வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு வளர்க்குறாங்க. என்ன பொண்ணு தனியா இருக்க, என் கூட வரியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் என்ன செய்யறதுன்னு தெரியாம பயந்து போய் நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ தான் அங்க வந்து ஹீரோயினை மாசா காப்பாத்திட்டு இருக்காரு. ஹீரோயினுக்குலாம் ஹீரோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் லவ் அதிகமாயிடுச்சு. அப்படியே 2 பேரும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எப்படி அங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது இல்ல அந்த சைடா நான் போயிட்டு இருந்தேன், அப்படியே உன்னை பார்த்தேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க. ஏதோ ஒண்ணு ஆனா ரொம்ப தேங்க்ஸ் என்ன நீங்க காப்பாத்தினதுக்குன்னு சொல்லும்போது உனக்கு என்ன அந்த MP3 ரொம்ப முக்கியமா, எதுக்காக இந்த நைட் டைம்ல தனியா வந்தங்கும்போது
ஆமா, இது எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமானவங்களோட குரல் இதுல பதிவாயிருக்கு. அதை நான் தினமும் கேட்கணும். அதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ ஒன்றும் சொல்லாம அப்படியே அமைதியா உட்காந்துருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்து அந்த ஹெட்ஃபோன்ல ஒரு பாட்டு போட்டு, இந்தாங்க இதையும் நீங்க கேளுங்கன்னு சொல்லி, இது என்னோட ஃபேவரட் பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேரும் அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்க, இது ஒரு அழகான மூமெண்டா போயிட்டு இருக்கு. அப்ப பஸ் வந்து திடீர்னு பிரேக் போட, அப்ப ஜியா வந்து செங்கோட மடியிலே விழுந்துடுறா. இவங்க 2 பேருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்படியே அங்க வெளியில காமிக்கிறாங்க. செங்கோட அப்பா அம்மா 2 பேரும் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த பசங்களை பாருங்களேன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும், இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது, பஸ்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது, ஏங்க அந்த பையனை பார்க்கும்போது நம்மளோட பையன் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நீ என்ன சொல்கிற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பஸ்ஸோட கதவை திறக்குது. இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸில் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்போ அப்பாலாம் வந்து பேப்பர் வச்சு மூஞ்ச மூடிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் அப்பா என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையேன்னு பயமாக இருக்கு. அப்போ அவங்க அம்மாவும், உன்னை நான் வந்து பார்க்க முடியலமா, நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கறதுனால வீட்டுக்கு அதிகமாக வர முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல ஆண்டி, அங்கிள் என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லும்போது, அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த 2 பசங்களையும் பார்க்கும்போது நல்ல கப்பலாக இருக்காங்களே, இவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். இங்கே ஹீரோக்கெல்லாம் புறையேறுது. அம்மா என்ன பேசிகிட்டு இருக்கங்கும்போது, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், ஜியாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பாவும், என்ன பேசிகிட்டு இருக்க நீ, சின்ன பிள்ளைங்கள்ட்ட இப்படி தான் பேசுவியாங்கும்போது, அதனால இப்போ என்ன, எப்படியும் ஃபியூச்சரில் ஜியாங் ஒரு பாய் ஃப்ரெண்டை தேடுவா, அந்த பாய் ஃப்ரெண்ட் நம்ம பையனாக இருந்தால் நல்லது தானே, எல்லாரும் ஒன்னா இருக்கலாமே சொல்லிக்கிட்டு இருக்க. பாவம் அம்மா, ஜியா வந்து அப்பாவோட பொண்ணுன்னு தெரியாமையே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மைலாம் தெரிய வந்தா என்ன நடக்குமோ தெரியலையேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்க. ஆனா இவர் தான் ஏதோ தப்பா நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஜியா ஹீரோவோட தங்கச்சியா இருக்க வாய்ப்பே கிடையாது. இங்க நைட்டு ஹீரோயின் வந்து ஒரு MP3 போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து அவங்க அப்பா தான் பேசுறாங்க. இங்க பாருமா அப்பா, நான் உயிரோட இருப்பேன், இல்லாம கூட போகலாம், ஆனா நீ எப்பவும் பொறுப்புள்ள பொண்ணா இருக்கணும், சந்தோஷமா வாழணும்னு சொல்லி அந்த ரெக்கார்ட்ல பேசி வச்சிருப்பாரு. அதெல்லாம் கேட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சென்னோட அப்பா வந்து ஹீரோயினோட அப்பா கிடையாது. இங்கே டீச்சர் வந்து ஹீரோனை திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜியா, நீ எவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனால் நீயே கிளாஸில் இப்படி பாட்டு கேட்டுட்டு இருக்கலாமா, இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் சாரி சொல்கிறாங்க. பிறகு ஹீரோயின் கிட்ட மியா புலம்பிட்டு இருக்காங்க, என்னோட ஃபேவரட் சாங்கை என்னால் கேட்காம இருக்க முடியாது, இனி நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே சாங் வந்து இன்னைக்கு போட்காஸ்ட்டில் யார் பேச போகிறா தெரியுமாங்கும்போது, யார் பேசினா எங்களுக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அங்கே ஹீரோ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சென்னி, இனிமேல் நான் தான் இந்த போட்காஸ்ட்டில் பேச போகிறேன், உங்களுக்கு விருப்பமான பாடல்களை என்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க ஹீரோயினுக்குலாம் ஆச்சரியமா இருக்கு. அப்ப ஹீரோ ஒரு சாங் போடுறாரு. அது ஹீரோயினோட ஃபேவரட் சாங்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த சாங்கை தான் போட்டிருக்காரு. ஹீரோயினுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு ரவுடி பசங்களாம் பிரச்சனை பண்ணிருப்பாங்களா, அவங்க தான் வீட்டுல வந்து அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க புள்ள வந்து என் பிள்ளைய அடிச்சுட்டான், என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுலாம் கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பாவும் செங்கு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்றாரு. ஆனா வந்து செங்கு மன்னிப்பு கேட்காம திமிரா உட்காந்துருக்க. அவங்க அப்பா மன்னிப்பு கேட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப போகும்போது ஹீரோயினோட முகத்தை பார்த்துட்டு, இந்த மூஞ்சிக்காவாடா ஒன்னு அடிச்சான்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோக்கு வந்து சமயக்கம் வந்து திரும்ப அடிக்க போறாரு. அதை பார்த்து அவங்க அப்பாவும், டேய் நில்லுடா, என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவன்னு பார்த்தா நீ என்னன்னா ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா முட்டி போடுன்னு சொல்லும்போது ஹீரோவை முட்டி போட்டு நிக்கிறாரு. அப்ப அவரோட அப்பாவும் அவரை கம்ப வச்சு அடிச்சிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின், அங்கிள் ஒரு நிமிஷங்கும் போது, இங்க பாருமா நீ இப்போ ரூமுக்கு போன்னு சொல்லும்போது, இங்க பாருங்க அங்கிள், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, என் மேலதான் எல்லா தப்புன்னு சொல்லி ஹீரோயின் முட்டி போட்டுட்டு இருக்க. என்னம்மா பண்ற நீ, முதல்ல எந்திரின்னு சொல்லும்போது, இல்ல அங்கிள், அன்னைக்கு நான் எம்பத்தி சரி பண்ணிட்டு வரும்போது சில ரவுடி பசங்க கிட்ட தப்பா பேசினாங்க, அப்ப செங்கு தான் வந்து என்ன காப்பாத்தினாரு, என்னால தான் அங்கிள் இவ்வளவு பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவர் அப்பாவும், உனக்கு ஒன்னும் ஆகலையமான்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கு ஒன்னும் ஆகல அங்கிள் சொல்லும்போது, சரி 2 பேரும் உள்ள போங்கன்னு சொல்லிடுறாரு. அப்ப ஹீரோயினும் செங்கு கிட்ட சாரி கேட்டுட்டு, எனக்காகத்தானே நீ அடி வாங்கின, நான் வேணா உன்னை ட்ரீட் கொடுக்கறதுக்காக வெளியில அழைச்சிட்டு போட்டுமான்னு கேட்கும்போது, ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம உள்ள போயிடுறாரு. ஆனா ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அப்படியே அவங்களும் நடந்து போயிட்டு இருக்க. அப்ப ஹீரோ ரூம்ல இருந்து வந்து, என்ன வெளியில போலாமான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அவங்க 2 பேரும் சாப்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, எதுக்காக அன்னைக்கு என்ன ரெஸ்கியூ பண்ணீங்கன்னு கேட்கும்போது, ஆமா நீ ஏன் வீட்டுல தங்கியிருக்க, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்க தானே பொறுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ திடீர்னு ஹீரோனை கிஸ் பண்ற மாதிரி போய் நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரோயினும் என்ன பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஒரு நிமிஷம் அமைதியாரி, அந்த ரவுடி பசங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி நிக்கிறாங்க. அந்த ரவுடிக்கும் இவங்களை அடையாளம் தெரியல, காலம் கெட்டு போச்சு, என்னடா ரோட்லயே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ ஒழுங்கு மரியாதையே பாடு, நான் உனக்கு மருந்து போடணும்னு சொல்லும்போது ஹீரோ அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் கேட்காம மருந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அழுகையாக வருது, நமக்காக தான் இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. நைட்டு ஹீரோ தூங்கும்போது ஹீரோட அப்பா அங்கே வராரு. அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு.
நைட்டு ஹீரோ தூங்கும்போது ஹீரோட அப்பா அங்கே வராரு. அவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே அடிப்பட்ட காயத்தெல்லாம் பார்த்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோட அம்மா வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ வந்து என்னம்மா சாப்பாடுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டமா சொல்லிக்கிட்டு இருக்க, அவனுக்கு ஸ்வீட்டே பிடிக்காது போல, என்னம்மா இவ்வளோ இனிப்பு செஞ்சு வச்சிருக்க, உடம்புக்கு கெடுதல் இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து ஆண்டி என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க, செம சூப்பர்னு சொல்லி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம கடுப்பாகுது. ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு இருக்க, என்னாச்சுங்க பார்க்குறீங்க, நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது இவ்வளோ சுகர் சாப்பிட்டா கெடுதல்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஆன்ட்டியை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆன்ட்டி நீங்கள் சூப்பராக செஞ்சுருக்கீங்க, உங்களை மாதிரி குக் பண்ண யாரும் வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஹீரோவால் கேட்கவே முடியல. அப்படியே ஹீரோ வந்து வெளியில் வந்துட்டு இருக்க. அப்போ அவங்க சாங்கவங்க தான் நிற்கிறான். எங்கடா உன் குட்டி தங்கச்சிங்கன்னு கேட்கும்போது வாயை மூடிட்டு பேசாமல் வாடான்னு 2 பேரும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஸ்கூலில் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ மியா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் கான்சர்ட் நடக்க போது, அதுக்கு நீ பாடுறியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் நமக்கெல்லாம் பாட்டு செட் ஆகாதுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே சாங் வந்து ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். டே ப்ளீஸ்டா பாட வாடான்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் பாட்டு வராது, நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். டே பொய் சொல்லாதடா, நீ நல்லா பாடுவேவான்னு சொல்லும்போது அவன் குன்ஹே எங்கே இருக்கான், அவனை போய் பாட சொல்லுங்கும்போது அவன் தான் இந்த ஃபங்க்ஷனோட கேப்டனாக இருக்கான், அதனால ரொம்ப பிஸியாக இருக்கானான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னாலாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோயின் மில்க் குடிச்சிட்டே வெளியில் வந்துட்டு இருக்க. அப்போ அங்கே சாங் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லும்போது இங்கே பார் சாங், இந்த மில்க் நீ தான் வாங்கி கொடுத்த, அதுக்காக உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண முடியாது, வேணா இதை நான் திருப்பி தந்துடுறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு எப்படியாவது அவனை பாட வைக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணன்னு சொல்லும்போது நான் சொன்னால் அவன் கேட்பானா, அதெல்லாம் கேட்க மாட்டான், என்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நீ மட்டும் அவனை சம்மதிக்க வச்சா உனக்கு டெய்லி நான் ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன், இதே மாதிரி ஒரு மில்க் வாங்கி தரேன்னு சொல்லும்போது அப்படியா நிஜமா வாங்கி தருவேன்னு கேட்கும்போது கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகே டீல்னு சொல்லிடுறாங்க. நைட்டு ஹீரோயின் ஹீரோக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செங்கோங்க வந்து பார்க்குறான், ஆனால் கண்டுக்காம போயிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் கீழே விழுந்த மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு செங்கோ என்னாச்சு கீழே விழுந்துட்டியான்னு கேட்கும்போது ஆமா ரொம்ப விழுந்துட்டேன், கால்லாம் வலிக்குதுன்னு சொல்ல ஹீரோவும் கையை பிடிச்சி தூக்கி விடுறாரு. அம்மா முடியலையே கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஓவரா பண்ணாத, நீ பண்றது ஆக்டிங்னு பச்சையா தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹே நான் ஒன்னும் ஆக்டிங் பண்ணல, நிஜமாவே எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல சரி உனக்கு தான் வலிக்குதுல அப்ப வெயிட் பண்ணி பஸ்ல வான்னு சொல்லும்போது இல்ல இப்போ எனக்கு கொஞ்சம் வலி குறைஞ்சிருச்சு, என்னால நடக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கங்கும் போது இல்ல நீ கான்சர்ட்ல பாட்டு பாட, அவன் தான் சாங் ரொம்ப கேட்கிறானேங்கும் போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. போடா போன்னு சொல்லி ஹீரோயினும் திட்டிகிட்டு இருக்க. டே என்னை தனியாக விட்டுட்டு போறடான்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. ஹீரோக்கு வந்து அப்படியே ஐஸ் வைக்கிறாங்க. ப்ளீஸ் ஒத்துக்கையான்னு கேட்க என்கிட்ட நல்லா கிஞ்சி கேளு, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லும்போது ப்ளீஸ் நான் பாட்டு பாட ஒத்துக்கையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பாட்டு பாடுறதுனால உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து வேணும், நீ பாட்டு பாடு ப்ளீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. மறுநாள் ஹீரோயின் வந்து கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்க. அப்போ மியா வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, செங் பாட்டு பாட ஒத்துக்கிட்டானாங்கும் போது ஹீரோயின் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா செங் நீ ஒத்துக்கிட்டியா, என்ன பாட்டு பாட போறேன்னு கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி போடாங்கிற மாதிரி ஹீரோயின் பார்க்கும்போது அப்ப அங்க சாங் வந்து ஒரு மில்க் கொடுக்குறான். அதை பார்த்த ஹீரோயினும் இது எங்களுக்குள்ள சும்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, தெரியும் தெரியும் நீங்க 2 பேரும் போட்ட டீலிங் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சாங்கும் ஹீரோயினும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க இந்த செங்கு வந்து ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னா அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டான்னு கேட்கும்போது ஏன் உனக்கு தெரியாதா, அவன் வந்து உனக்காக தான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னானேங்கும் போது என்ன சொல்ற நீ அப்படியா சொன்னாங்கும் போது ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோட ரூம் கதவை போட்டு தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்னடி உனக்கு பிரச்சனை, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கங்கும் போது உண்மையை சொல்லு, எனக்காக தானே நீ பாட்டு பாட ஒத்துக்கிட்டேங்கும் போது ஆமா நீ உன்னை கெஞ்சி கேட்க சொன்ன, நீ என்கிட்ட கெஞ்சி கேட்ட, அதனால தான் ப்ராமிஸை மீறாம நான் வந்து ஒத்துக்கிட்டேன்னு சொல்றான். ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்ட் டைம் ஜாபா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ வந்து ஒரே அமுளி துமிழி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோக்கு சுகரே பிடிக்காது. ஆனா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களே சுகர் சாப்பிடாதவங்களாம் ஒரு மனுஷனான்னு கேட்டிருப்பாங்க. அதனால ஹீரோ சுகரா ஆர்டர் பண்ணி ஹீரோயினை ஒரு நிமிஷம் கூட உட்கார வீட்டில் அவங்கள அலைய விட்டுக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்து ஹீரோயினும் இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்குங்கும் போது என்ன மேடம் நாங்கள் ரெஸ்டாரண்டோட கஸ்டமர், என்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா, நான் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்குமேன்னு சொல்லும்போது அப்படியா ஒன்னு சொல்லி கத்த வர. அப்ப ஹீரோ வந்து வாயை மூடிடுறாரு. ஹீரோயினும் என்னடா பண்றேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அங்க ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினும் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது இந்த வழியா போயிட்டு இருந்தேன், அப்ப ஞாபகம் வந்துச்சு அதான் வெயிட் பண்ணேன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இந்த பாரு நான் வேலைக்கு போறது அங்கிளுக்கு தெரியாது, நீயும் சொல்லாதன்னு சொல்லும்போது அப்படியா சொல்லக்கூடாதா, அப்ப கெஞ்சி கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கெஞ்சலாம் முடியாது போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா அப்ப சரி நான் அப்பா கால் பண்றேன்னு சொல்லி அப்பா அப்படின்னு கால் பண்ண. சரி சரி கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ் சொல்லாதங்கும் போது அப்ப ஹீரோவும் வேணுக்குனே அப்பான்னு கால் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான்.
அதனால ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கான். அதில் தான் அந்த பையன் குன்ஹேவும் இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினும் யார் இது புதுசாக இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. அவனும் வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு வயிறு எரியுது. ஏன்னா ஹீரோயின் வந்து எந்த ஒரு பையன்கிட்ட பேசினாலும் ஹீரோக்கு பிடிக்கிறது இல்லை. அப்படியே ஹீரோ பாட்டு பாடுறனாலும் வருது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குன்ஹே வந்து ஹீரோயின் கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கான். அதை ஹீரோவும் கவனிச்சிட்டு தான் இருக்காரு. அப்போ குன்ஹே ஹீரோ கிட்ட வந்து உன் தங்கச்சி நான் நல்லா பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இனி நீ அவகிட்ட பேசுறத நான் பார்த்தனா உன் தலையை திருவி போட்டுருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க குன்ஹேக்கும் ஒன்னும் புரியல. ஆனா சாங்குக்கு நல்லா புரிஞ்சு போய் வா வா நம்ம வெளியில வேலை இருக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி 2 பேரும் ஓடிடுறானோ. அப்படியே எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. நான் கூட கான்சென்ட்ரேட் சொன்னோன்னா பெருசா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கிளாஸ்குள்ளேயே தான் பாடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் பாட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒரு ஃபேவரட்டான சாங் இருக்கும்ல, அவங்க கூட ஹெட்செட்ல கேட்டிருப்பாங்கல்ல, அந்த பாட்டு தான் பாட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுக்குலாம் அப்படியே மனசு உருகி போயிடுது. அப்படியே எல்லாரும் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஓட் மூலமா செலக்ட் பண்ணுவாங்க போல. அப்ப ஹீரோயின் வந்து ஓட்டு எழுதிட்டு இருக்க. அப்ப ஹீரோ கிட்டக்க வராரு. என்ன யாருக்கு ஓட்டு போட போறேன்னு கேட்கும்போது நான் யாருக்கு வேணாலும் போடுவேன், உங்களுக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கிட்ட ஹீரோ கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினும் இப்ப நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நைட்டு ஹீரோயின் ஹீரோக்காக காத்துட்டு இருக்க. ஹீரோ வந்து பாக்குறாரு, எப்பவும் போல கண்டுக்காம போறாரு. அதை பத்த ஹீரோயின் அவங்களும் எப்பவும் போல அவங்க ஆக்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இவளுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு கையை கொடுத்து தூக்கி விட, என்ன இப்ப உனக்கு கால் வலிக்குதான்னு கேட்கும்போது ஆமா ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு டைம் நடிச்சா நம்பலாம், அதுவும் நீ நடிக்கிறேங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப திரும்பவும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. என்னைய பார்த்தா உனக்கு என்ன லூசு மாதிரியே தெரியுதுங்கும் போது சரி விடுங்க விடுங்க, நான் உங்ககிட்ட பேசுறதுக்காகத்தான் அப்படி பண்ணேன். இப்ப எதுக்கு நீங்க கோவமா இருக்கீங்க? நான் வந்து ஓட் போட்டது உங்களுக்கு தான். என்னோட ஃபேவரட் சாங்கை நீங்க பாடிருக்கீங்க, அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு ஓட்டு போடாம இருப்பேன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவும் லைட்டா சிரிச்சுட்டு நான் ஒன்னும் இந்த பாட்டை செலக்ட் பண்ணல, சாங் தான் செலக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு போறாரு. மறுநாள் ஹீரோ வந்து பொம்மை காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு பேம்ப்ளெட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோ உட்காந்துருக்கதை பார்த்துட்டு இவங்கிட்ட கொஞ்சம் விளையாடுமேன்னு சொல்லிட்டு இந்த பாருங்க இந்த ட்ரிங்க் குடிங்க, உங்களோட ஆப்ஸ்லாம் நல்லா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆப்ஸ்னா அந்த 6 பேக் தான் சொல்லுவாங்க போல. அதுக்கு ஹீரோவும் இதெல்லாம் குடிக்காமே எனக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா உங்களுக்கு அதெல்லாம் அழகா இருக்கா, அப்போ என்கிட்ட காமிங்களேன்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிறது ஹீரோயின் தானே. என்கிட்டயாடி விளாட்றேன்னு சொல்லிட்டு அப்படியா உங்களுக்கு காமிக்கணுமான்னு சொல்லி ஹீரோவும் க்ளோஸாக வந்துட்டு இருக்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லும்போது என்ன ஜியாங் நீ தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேங்கும் போது என்ன ஜியாங்கான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆச்சரியப்படுறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் அங்கே தான் உட்காந்துருப்பானோ போல. அப்போ ஹீரோயினும் யார் ஜியாங், ஜியாங்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கும் போது அப்போ ஹீரோ வந்து அவன் பொம்மையில உள்ள தலையை கழட்டி விட்டுறான். என்ன ஜியாங் என்னோட ஆப்ஸை அப்படி பார்க்கணுமா உனக்குன்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா அவங்க கிட்ட விளாண்டேன். இப்போ நான் எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு போக பார்க்க எங்கே போகிறேன் இங்கே வான்னு சொல்லி பிடிச்சி இழுத்து என்ன இப்படித்தான் போற வரவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பியான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்ககிட்ட மட்டும்தான் விளாண்டேன், நீங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்கு. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. மறுநாள் ஹீரோயின் கிளாஸ்ல இருக்காங்க. அப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இந்த மாதிரி மழை டைம்ல அவங்க அப்பா வந்து கேக்லாம் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஹீரோயின் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்து கிளாஸ்லேயே தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்க்குறாரு, அவள் ஏதோ ஒரு அப்செட்டாக இருக்கான்னு புரியுது. அதனால அவரும் தொந்தரவு பண்ணல. நைட்டு ஹீரோயின் அவங்க அப்பா வாங்கி கொடுத்து அதே கேக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அதை டேபிளில் வச்சுட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு இருக்க. அங்கே ஹீரோவோட நாய் வந்து அந்த கேக்கை சாப்பிட்டுடுது. ஹீரோயின் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த கேக் இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. செங் செங்னு கூப்பிட்டு இருக்க. ஹீரோவும் என்னன்னு வந்து கேட்கும்போது இங்க பாரு ஒரு நாய் என்னோட கேக்கை சாப்பிட்டுடுச்சு, இந்த நாய் ரூமுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியது நான் ஏன் வெளியில விட்டேன்னு கேட்டுட்டு இருக்க. என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க, அதுவும் ஒரு ஜீவன் தான், அதுக்கு ஃப்ரீடம் வேணாமா, எப்ப பார்த்தாலும் நான் பூட்டியா வச்சிட்டு இருக்க முடியுங்க. என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க, அந்த நாய் என்னோட கேக்கை சாப்பிட்டுடுச்சுன்னு சொல்றேங்கும் போது ஆஃப்டர் ஆல் ஒரு கேக்கு தானே போனா போயிட்டு போகுது, உனக்கு உன் கேக்கு முக்கியம்னா நீ பத்திரமா எடுத்து வச்சிருக்கணும், அதை விட்டுட்டு இங்க வச்சா வந்து சாப்பிடதான் செய்யும் சொல்லிக்கிட்டு இருக்க. அது ஒன்றும் சாதாரண கேக்கு கிடையாது, இது உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லி அவங்க அழுவ ஆரம்பிக்கிறாங்க. சரி விடு நாளைக்கு வாங்கலாம்னு சொல்லும் போது நீ வாயை மூடு, இனிமே என்கிட்ட நீ பேசாதன்னு சொல்லி அவங்க கோவமா உள்ள போயிடுறாங்க. அப்படியே அவங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது அங்க கண்ணாடியில வந்து மழை கலப்பட்டு கண்ணாடி உடஞ்சு போயிடுது. அதோட டக்குன்னு கரண்டும் போயிடுது. ஹீரோயின் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க. அந்த சவுண்டு கேட்டு சென் அங்க கரெக்டா வந்துடுறான். என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னு சொல்ல அவனும் வந்து சரி நீ இனிமே இந்த ரூம்ல படுக்க முடியாது, வேணா ஹால்ல வந்து படுத்துக்கோன்னு சொல்லும்போது ஹீரோயினும் வந்து ஹால்ல உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோவும் சேஃபா படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவரும் ரூமுக்கு போயிடுறாரு. ஹீரோயினும் இங்க படுத்து தூங்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோ ரூமுக்கு போகவே இல்லை. அவங்க நின்று இங்க ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காரு. மறுநாள் காலையில ஹீரோயின் செங்கோட பெட்ல இருந்து தூங்கி எந்திரிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோயினும் நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அங்க ஹீரோவும் கரெக்டா வராரு. அவரை பார்த்த ஹீரோயினும் நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கு என்ன தெரியும், தூக்கத்துல நடந்து வந்து படுத்துட்ட போல, அதனால நான் வெளியில போய் படுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு
சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து நம்பவே மாட்டாங்க. இல்ல நீ பொய் சொல்றேன்னு சொல்லும்போது, நான் ஏன் பொய் சொல்ல போறேன், நீ என்ன தூக்கத்துல நடந்தது மட்டுமா செஞ்ச, அதோட என்கிட்ட வந்து நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன், அழகா இருக்கேன்னு என்ன வேற புகழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நீ பொய் தான் சொல்ற, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதுதான் உண்மைன்னு சொல்லி ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோயின் நிஜமாவே ஹீரோ ரொம்ப அழகா இருக்கான்னு புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க சோஃபால இருந்து கீழே விழுற மாதிரி போக, அப்ப ஹீரோ தான் அவங்கள பிடிச்சி அவங்க ரூம்ல கொண்டு வந்து படுக்க வச்சிருப்பாரு. மறுநாள் ஹீரோவோட டாக் திரும்பவும் ஹீரோயினோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுடுது. அதை பார்த்த ஹீரோவும் ஐயோ திரும்பவும் சாப்பிட்டுட்டியே, அந்த ராட்சசி இப்ப கத்துவாலே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். அங்க ஹீரோயின் வந்து இதை பாத்துறாங்க. ஹீரோயின் பார்த்த ஹீரோவும் டாகோட தலையை சாட்சி வச்சு எங்க 2 பேரையும் மன்னிச்சிடு, இனிமே உன் ஃபுட்டை நாங்க எதுவுமே சாப்பிட மாட்டோம், என் டாகை நான் கண்டிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அவர் அடுக்கடுக்கா ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோயினும் சரி விடுங்க, அதுக்கே இப்படி பண்றீங்க, ஃபுட்டு தானே போனா போயிட்டு போகுதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் அன்னைக்கு தாம் தும்னு குதிச்சா இன்னைக்கு என்னடா இப்படி சொல்றாங்கிற மாதிரி பாக்குறாரு. ஹீரோயின் வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த ஹோட்டல்ல தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் மேல அவருக்கு ஒரு கண்ணு போகுது. இவளை எப்படியாவது மடக்கி ஆகணும்னு சொல்லி ஏதோ ஒரு பிளான போட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்க அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு லேடி வந்து இந்த அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பணக்கவரை கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப இன்னொரு கவர் கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னு கேட்கும்போது மேனேஜர் தான் உனக்கு கொடுக்க சொன்னாரு, நீ நல்லா வேலை பார்த்துருக்க போலன்னு சொல்லும்போது இது ரொம்ப ஓவரா இருக்கே, எனக்கு வேணாமே சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, இந்த கிடைச்ச வரைக்கும் லாபம் வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. ஹீரோயினும் அப்படியே வெளியில வந்துட்டு இருக்க. அந்த மேனேஜர் நல்லா குடிச்சிட்டு வெளியில தான் நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினும் ரொம்ப வேணான்னு சொல்லி விலகி போக, என்னம்மா பொண்ணு பணக்கவரை வாங்கிக்கிட்டியே, அப்ப என் கூட வான்னு சொல்லும்போது, சார் நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது, என்கிட்ட வேஸ்டா பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னடி ரொம்ப ஓவரா பேசுறேன்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி வலுக்கட்டாயமா காரு கழிச்சிட்டு போக பாக்குறான். ஹீரோயினும் அவளும் தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எங்க இருந்தோ ஹீரோ வந்து அவனை போட்ட அடி அடின்னு அடிச்சிடறான். அப்ப ஹீரோயினும் சும்மா இல்லாம அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி விடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து ஷாக் ஆகுறாரு. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணா இருந்துகிட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்க, இப்ப நீ கழட்ட போறியா இல்லையான்னு கேட்கும்போது ஹீரோவும் அவன் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கழட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்ப அங்க மேனேஜரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஓடி வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அப்பா ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க அவங்க 2 பேரும் கையும் பிடிச்சிருக்காங்க. அப்ப 2 பேரும் கையை எடுத்துக்கிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்காம வெக்கப்பட்டு திரும்பி நின்னுக்கிறாங்க. அப்ப ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ், நான் எப்பெல்லாம் பிரச்சனைல இருக்கணும் அப்பெல்லாம் வந்து நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ற, நீ எங்க இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அந்த நேரத்துல கரெக்டா வந்து என்ன காப்பாத்திடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது என்னோட டியூட்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அது டியூட்டின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போலாம் பார்க்கும்போது அப்ப ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டுடுது. அதை பார்த்த ஹீரோவும் என் மேல ஏறிக்கோன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வெக்கம் தாங்கல. அப்படியே பிகி பேக் தான் தூக்கிட்டு போறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடுது. நம்ம தங்கச்சி இவ மேல நம்ம ஃபீலிங்ஸ் வைக்கலாமா, இது ரொம்ப தப்பு இல்லையாலாம் யோசிக்கிறாரு. மறுநாள் ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. ஆனா ஹீரோயினை கண்டுக்காமே போறாரு. அதை பார்த்து அவங்க அம்மாவும் டே இவளோட சேர்ந்து போடான்னு சொல்லும்போது ஹீரோயினும் பரவாயில்ல ஆண்டி நான் தனியா போய்க்கிறேன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. கிளாஸுக்கு வந்த பிறகு ஹீரோ கிட்ட பேசலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ கண்டுக்காம அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயின் அவரோட தங்கச்சி நினைச்சிட்டு இருக்காருல, அதனால விலகி போலான்னு பாக்குறாரு போல. டீச்சர் புதுசா ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த பொண்ணு பேர் வந்து மெய்லின், இவ வந்து உன் போட்காஸ்ட்ல சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறா, ப்ளீஸ் இவளுக்கும் நீ டீச் பண்ணுன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ எனக்கே வந்து அதுல ஒன்றும் தெரியாது, நான் எப்படி இவளுக்கு டீச் பண்ண முடியும்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தா போதும்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது சார், வேணா அந்த பொண்ணே பார்த்துக்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது அப்போ டீச்சரும் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணு கூட சேர்த்து விட்டுறாரு. இங்கே ஹீரோவும் ஒரு மைக்கில் பேசிட்டு அந்த பொண்ணையும் பேச சொல்ல இங்கே கிளாஸ்ல எல்லாரும் காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு தானே செங்க லவ் பண்ணா, இப்போ வந்து போட்காஸ்ட் வரைக்கும் போயிட்டாலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ மியாவும் சொல்றா நீ வந்து கவலைப்படாத, செங்கு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான், சார் தான் வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லும்போது ஆனா ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து செங் உங்களோட நம்பர் தரீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வலிஞ்சு விழிஞ்சு பேசிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ வந்து எதுக்கும் பிடி கொடுக்கல, என்னோட நம்பர்லாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க கேன்டீன்ல ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப செங்கும் மேலின் பொண்ணும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு இங்க வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப சாங்கு பையன் வந்து இவங்களோட உட்கார அதை பார்த்த மியாவும் ஏண்டா உன் ஃப்ரெண்டு கூட போய் சாப்பிடலையான்னு கேட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் டேட் பண்றாங்க சொல்லி நிறைய ரூமர்
ரூமர் போயிட்டு இருக்கு. இப்போ நான் வேற ஏன் போய் தேர்ட் வீல போய் அங்கே உட்காந்துக்க, அதனால தான் உங்க கூட வந்து உட்காந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்போ மெயிலின் வந்து செங்குக்கு சிக்கன் பீஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்க, அவன் எனக்கு பிடிக்காதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தா அந்த பொண்ணு திருப்பி எடுத்து வச்சுக்குது. இங்கே பாருங்க செங், உங்களை நான் அப்ரோச் பண்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருமா, நீ வந்து உன் வேலைக்கு வந்தீங்கன்னா அதை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு இந்த தேவையில்லாதெல்லாம் வேலை பார்த்தா அவ்வளோதான் சொல்லி திட்டிட்டு இருக்க. இந்த பொண்ணு கடுப்பாயிடுது. என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அழகா இருந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியான்னு கேட்கும்போது, இங்க பாரு சாப்ஸ்டிக்ஸை கீழே போட்டு வச்சிருக்க, அதை முதல்ல எடுன்னு சொல்லும்போது இவளுக்கு செம கடுப்பாயிடுது. அந்த சாப்ஸ்டிக்ஸை மேலே எடுத்து வச்சுட்டு அவ பாட்டு கிளம்பி போயிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயினுக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. அப்ப மியா சொல்றா, பாவம் அந்த பொண்ணு ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி லைட்டாவது பேசிட்டு இருந்தான், இப்ப ப்ரொபோஸ் பண்ணி எல்லாத்தையும் அவ கெடுத்துக்கிட்டான்னு சொல்லும்போது இங்க ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாகுது. நம்ம ஒரு வேளை ப்ரொபோஸ் பண்ணா அவன் நம்மளையும் இப்படிதான் ரிஜெக்ட் பண்ணுவானான்னு யோசிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் வீட்டில் ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்கிட்ட முன்னாடி மாதிரி பேச மாட்டேன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ரெஸ்டாரண்ட் மேனேஜரை பார்க்க போறேன், அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாராம், எனக்கு தனியா போக பயமா இருக்கு, நீ என் கூட வரியான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் டைம் இருந்தா பார்க்கலான்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இப்போ எதுக்கு இவ்வளோ திமிரா நீ நடந்துக்கிற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இங்க பாரு கீழே சாப்ஸ்டிக்ஸை போட்டு வச்சிருக்க, அதை முதல்ல எடுன்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் மிலன் கிடையாது, நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவமா போறாங்க. இங்கே ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணும், சாரி நான் இப்போ தான் சிசிடிவி கேமராவில் பார்த்தேன், மேனேஜர் இப்படி இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு மேனேஜர் வரான். நேராக ஹீரோயினை பற்றி பேசலான்னு வர அந்த பொண்ணு நடுவில் வந்து தடுக்கிறா. நீ எதுவாக இருந்தாலும் இங்கேருந்தே சொல்லுங்கும்போது, என்ன நீங்கள் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, காசுக்காக தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கவர் நிறைய காசு இருக்கு, இந்த எடுத்துக்கோன்னு சொல்லி தூக்கி போட, ஹீரோயினும் அந்த காசை பிடிச்சிட்டு, எனக்கு ஒன்றும் காசு தேவை கிடையாது, நீ மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி தானே இங்கே வந்த, அப்புறம் எதுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த காசை அவங்க மூஞ்சிலே விட்டேறாங்க. என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் அடிக்க வர, அப்ப ஹீரோ கரெக்டா அங்க வந்துடுறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி தானே இங்க வந்த, நான் வந்து போலீஸை கூப்பிடணுமான்னு சொல்லும்போது அப்ப அங்க ரெஸ்டாரண்டோட ஓனரே வந்துடுறாங்க. என்ன மேனேஜர் மன்னிப்பு கேட்டேன்னு கேட்கும்போது, நான் மன்னிப்பு கேட்டேன் சார், ஆனா அவங்க தான் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது, அதான் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அவன் மன்னிப்பு கேட்க வரேன்னு சொல்லி என்ன பணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கான், இதுக்கு பேர் மன்னிப்பான்னு கேட்கும்போது, சாரி சார் அவன் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து ஷோல்டர்ல கையை போட்டு ஆமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிஓவும் மேனேஜரும் ரெண்டு பேரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து மன்னிக்கிற மாதிரி தெரியல, ஆனா ஹீரோயின் வந்து பேரண்ட்ஸ்க்குலாம் தெரிஞ்சா தப்பா ஆயிடும், அதனால மன்னிச்சு விட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வந்து வரமாட்டேன்னு சொன்னீங்க ஆனா வந்துட்டீங்கன்னு கேட்கும்போது, இல்ல இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன் அதனால தான் வந்தேன்னு சொல்லும்போது, நீங்க என்கிட்ட வந்து ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறீங்க, முன்னாடிலாம் ரொம்ப அரகண்டா இருப்பீங்க, அதே மாதிரி இப்ப மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அப்படியா நான் எப்பவுமே அப்படித்தானே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன இப்படி சொல்றீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் ஏன் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்கும் போது, யார் சொன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு, எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியாது, என்னோட சிஸ்டர் என்னைக்குமே எனக்கு ஃப்ரெண்ட் ஆகவே முடியாது, இனி என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறுநாள் இருந்து ஹீரோயின் ஹீரோவை சுத்தமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவே வந்து பேச வந்தா கூட ஹீரோயின் பேச மாட்டாங்க, ரொம்ப தனிமையில தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க. ஒரு நாள் ஹீரோயின் ரூம்ல அந்த ஜன்னல் உடஞ்சிருக்கும்ல, அதை சரி பண்றதுக்காக ஆட்கள் வந்திருப்பாங்க. அப்ப டேபிள்லாம் நவத்தும் போது ஹீரோயினோட டைரி கீழே விழுகுது. அதை எடுத்து ஹீரோ படிச்சு பார்க்கும்போது அப்பதான் ஹீரோயினோட அப்பா இறந்து போயிட்டாரு, அவர் வந்து ஹீரோ அப்பாவோட ஓனர்னு தெரிய வருது. உடனே ஹீரோ அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க, ஆமாண்டா அவர் என் ஓனரோட பொண்ணு தான், ஏன் உனக்கு தெரியாதான்னு கேட்டுட்டு இருக்க, என்னப்பா சொல்ற, நீ என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும் சொல்லும்போது, ஆமாண்டா நான் மறந்துட்டேன், அதுக்கு என்ன பெங்கும்போது, நான் நினைச்சப்பா அவ உன்னோட பொண்ணு, உனக்கு இல்லீகலா பிறந்த பொண்ணு நினைச்சேன்னு சொல்லும்போது அவர் அப்பா கோவமாயிடுறாரு. டே என்னடா பேசிட்டு இருக்கேங்கும்போது, ஆமா நீ சொல்லலனா வெளியில ரூமர்லாம் அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க, நானும் அதை நம்பிட்டேன்னு சொல்லும்போது, நீ ஏன் சொல்ற அது ரூமர்னு, அப்புறம் எப்படி அது உண்மையா இருக்குன்னு கேட்கும்போது இப்பதான் ஹீரோட அறிவுக்கே உரைக்குது. உடனே நான் ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லி அவர் ஹீரோயினை பார்க்க ஓடுறாரு. ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் தனியா வீடு எடுத்து போலான்னு இருக்கேன், ஏதாவது உங்களுக்கு வீடு தெரியுமான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு நான் விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப சின்ன நேரம் மலையில அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு வாசல்ல வந்து நிக்க, அதை பார்த்த ஹீரோயினும் இங்க என்ன பண்றீங்க இவ்வளவு மலையிலன்னு கேட்கும்போது, ஆனா ஹீரோ எதுவுமே பேசல. ஹீரோயினும்
ஹீரோயினும் அவர் கடைக்குள்ள வந்து என்னாச்சு ஏன் இப்படி நிக்கிறீங்க வாங்க கடைக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அவங்க மலையில நிலையக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ வந்து அவர் கொடைய பிடிக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோயினும் ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறீங்கன்னு கேட்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினும் நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல சரி நீ ஃபர்ஸ்ட் சொல்லணும் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் வந்து வீடு எடுத்து தனியாக போறேன்னு சொல்லும்போது ஹீரோக்கு மனசு உடஞ்சு போயிடுது. என்னடா லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தா இவ இப்படி சொல்றாளேன்னு பார்த்துட்டு இருக்க. இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல வந்தீங்கும்போது ஹீரோ ஒண்ணுமே இல்லை சொல்லிடுறாரு. அப்ப 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டை விட்டு நடந்து வராங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்கிறாரு இப்போ நீ எதுக்காக வீட்டை விட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிற ஏன் எங்க கூட இருக்க பிடிக்கலான்னு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது எத்தனை நாளைக்கு நான் உங்க வீட்லயே இருக்க முடியும் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே போய் தானே ஆகணும் அதனாலதான் இப்பயே கிளம்புறேன்னு சொல்லும்போது எனக்கு நீ வெளியே போறது பிடிக்கலன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் என்ன செங்கா நீங்க இவ்வளோ சாஃப்டா பேசுறீங்க என்ன திடீர் மாற்றம்னு கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நீ வீட்டை விட்டு போறதை பத்தி யோசின்னு சொல்லும்போது சரி நான் யோசிக்கிறேங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. மறுநாள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து நீ பொறுமையா சாப்பிடுன்னு சொல்லி கண்ணத்தெல்லாம் கிள்ளிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவங்க அம்மாவும் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று இருக்குன்னு முடிவே பண்ணிடுறாங்க. அதோட மட்டும் விடல ஹீரோ நம்ம ஹீரோயின் கூட ஒன்ன பஸ்ல வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பிரேக் போடக்குள்ள ஹீரோயினை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. எப்ப அவரோட தங்கச்சி ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அதுல இருந்து கிடைக்கிற கேப்ல எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கிளாஸ்ல ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்பால் விளையாட போலான்னு கூப்பிடும்போது அப்ப ஹீரோ வந்து நீ வரியான்னு சொல்லி ஹீரோயினையும் கேட்க அதுக்கு ஹீரோயினும் என்ன கூப்பிடுறியான்னு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்க. ஆமா உன்னதான் கூப்பிட்டேங்கும் போது இல்ல இன்னைக்கு நான் வீட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறேன் எனக்கு வீடு கிடைச்சிச்சுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு மனசே உடஞ்சு போயிடுது. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இங்க நடக்குது இவன் உன்னோட தங்கச்சி தானே எதுக்காக தனி வீட்டுக்கு போறான்னு கேட்கும்போது அவ முதல்ல என்னோட தங்கச்சியே கிடையாதுடா அவ எங்க அப்பா ஓனரோட பொண்ணு எங்க அப்பா இறந்து போனதுனால என் வீட்டுல கொஞ்ச நாள் தங்கியிருந்தா இப்ப வீடு பார்த்துட்டு போறான்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஆச்சரியமாகுது என்னடா சொல்ற அப்ப ரூமர் எல்லாம் பொய்யான்னு கேட்டுட்டு இருக்கானுவோம். இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பொறுமையா அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அவங்க அம்மாக்கெல்லாம் விருப்பமே கிடையாது. என்னம்மா சொல்ற நீ செங்க ஏதாவது புள்ளி பண்ணானா அதனாலதான் வீட்டை விட்டு போறியான்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி நான் என்னைக்கா இருந்தாலும் வீட்டை விட்டு போய் தானே ஆகணும் அதனால தான் போறேன்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் நான் உன்னை என் பொண்ணா பார்த்துட்டேம்மா இனிமே நீ இல்லாத வீட்டில் நாங்கள் எப்படி இருப்போம் ப்ளீஸ்மா எங்களை விட்டு போகாதன்னு சொல்ல ஹீரோயினுக்கும் மனசுக்குள்ள தோணுது போகக்கூடாதுன்னு ஆனால் இப்படி போகாமல் இருந்தால் இந்த வீட்லேயே நம்ம இருந்துருவோம் அதனால போயாகணும்னு சொல்லி என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி நான் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே ஹீரோவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போகுது. மறுநாள் அப்படியே ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. ஆனால் ரொம்ப டல்லா இருக்காரு. அவங்க அம்மாவும் என்னன்னு கேட்கும்போது இல்லைம்மா லைட்டாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் தொட்டு பார்க்குறாங்க ஆனால் ஃபீவர்லாம் இல்லை. ஸ்கூலுக்கு போயும் அதே டல்லாக தான் இருக்காரு. ஹீரோயினை வந்து என்னன்னு கேட்கும்போது எனக்கு உடம்பு லைட்டாக சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் தொட்டு பார்க்குறாங்க ஃபீவர்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கு அப்பயும் நீ வீட்டை விட்டு போவியான்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோயினும் அப்போ நான் வீட்டை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ இப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க அப்படின்னு கூட சொல்லலாம்னு சொல்லும்போது என்ன திடீர்னு என் மேலே இவ்வளோ பாசம்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் காரணம் சொல்ல முடியாது ஆனால் நீ என் வீட்டை விட்டு போகக்கூடாது இப்போ நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது அது என்னால் முடியாது சென் நான் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. நைட்டு நல்லா மழை பெய்யுது. அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு ஹீரோயினோட கேக்கை ஸ்பாயில் பண்ணியிருப்பார்ல அதனால அந்த கேக்கை எனக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி கடைக்கடையாக போய் கேட்குறாரு. ஆனால் எங்கேயுமே அந்த கேக்கு கிடைக்கல ஏன்னா அது ரொம்ப ரேரான கேக் போல. இப்போ தான் ஹீரோக்கு புரியுது அன்னைக்கு ஹீரோயினும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு அலைஞ்சு தான் அந்த கேக்கை வாங்கியிருப்பாங்க அதனால தான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்து அந்த கேக்கை வாங்காமல் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லா கடைகளையும் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்டுல உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஏன் இவ்வளவு லேட்டு எங்க போனான்னு கேட்கும்போது அந்த கேக்கை கொண்டு வந்து ஹீரோ கொடுக்கறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அழுகையா வருது. இந்த நைட்ல எனக்காக கேக்கு வாங்க போனியான்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல ஹக் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு வழியா ஹக் பண்ணிக்கிறாரு. இப்ப ஹீரோ மலையில நனைஞ்சதுனால நிஜமாவே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அப்படியே ஹீரோயின் மேலேயே மயங்கி விழுந்துடுறாரு. ஹீரோயின் தான் நைட்டு ஃபுல்லா அவனை கவனிச்சு பத்திரமா பாத்துக்கிறாங்க. காலையில் ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஹீரோயினை கண்ணு முழிச்சு என்ன ஓகேவா இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லன்னு கேட்டுட்டு இருக்க இப்போ எதுக்கு என் மேலே இவ்வளோ அக்கறைப்படுற அதான் என்னை விட்டு போக போறீல என்கிட்ட பேசாதன்னு சொல்லி ஹீரோ கோச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோயினை வந்து சமாதானப்படுத்துறாங்க இங்க பாரு நான் சொல்றதை கேளுங்கும் போது ஆனால் ஹீரோ கோச்சிக்கிட்டு திரும்பிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் செம கடுப்பாகி நான் இந்த வீட்டை விட்டு போகலன்னு சொல்லலாம் தான் வந்தேன் ஆனால் இப்படி நீ பண்றீல அப்போ இதுக்காகவே நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லும்போது அப்பெல்லாம் என்னை விட்டு போகாதன்னு சொல்லி ஹீரோ கையை பிடிச்சி இழுக்க ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸா பாத்துக்கிற மாதிரி ஆகுது. அப்படியே ஹீரோயினும் வெக்கப்பட்டுட்டு ஓடி போக அப்படியே கொஞ்ச நாள் சென்று எக்ஸாம்ஸ்லாம் வருது. எல்லாம் பரபரப்பாக படிச்சுட்டு இருக்காங்க. நல்ல எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க.
இப்படியே உங்களோட ஸ்கூல் லைஃப் அழகா முடியுது. அப்புறம் சில நாட்கள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பெஞ்சில் உட்காந்து அவங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் இருக்கும்ல, அந்த கேசட்டை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. என்னை வந்து நீ உன் பாய் ஃப்ரெண்டா ஏத்துப்பியான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்து எதிர்பார்க்காத விதமா ஹீரோயினுக்கு கிஸ் பண்றாரு. இதோட இந்த டிராமா வந்து ஹாப்பி எண்டிங்கா முடியுது. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.